குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்க கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பி படிக்கலாமா இல்லை யூஜிடிஆர்பிக்கு படிக்கலாமா ஆர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, கம்பேரிட்டிவ்லி பார்த்தா பிஜிடிஆர்பி தான் வந்து என்ன அப்படின்னா பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட மேஜர் மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க இல்லையா. 10 யூனிட்ஸ் தட் இஸ் 110 மார்க்ஸ்க்கு வந்து இப்போ மேக்ஸ் மேஜர் அப்படின்னா மேக்ஸ்லேருந்து உங்களுக்கு 110 கொஷின்ஸ் வந்துடும். அண்ட் தென் சைக்காலஜி வந்து ஒரு 30 கொஷின்ஸ் வரும் இல்லையா. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நாகராஜன் புக் வந்து ஒரு 50% ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து மங்கள் புக் எஸ்கே மங்கள் புக்லேருந்து தான் வந்து உங்களுக்கு கொஷின் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் எஸ்கே மங்கள் புக் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு 10 மார்க்ஸ் இருக்கும். டோட்டலாக வந்து 150 மார்க்ஸ். அண்ட் தென் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து தமிழ் குவாலிஃபையிங் எக்ஸாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் 10th தமிழ் புக் மட்டும் ரெஃபர் பண்ணால் போதும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான சிலபஸ். ஓகேவா. போஸ்டிங்கும் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் கட் ஆஃப்லேருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஸோ அது மாதிரி தான் போஸ்டிங் போடுவாங்க. வேறு எந்த ரூல்ஸும் வந்து இதில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா. இப்போ வந்து பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருந்தீங்க, அதாவது டிகிரி வித் யூஜி டிகிரி வித் பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் 2க்கு வந்து குவாலிஃபை. பேப்பர் 2ல் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ அதிலே வந்து 2 கேட்டகரி வச்சுருக்காங்க, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் தென் சோஷியல் சயின்ஸ். மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கும்போது அதில் சிலபஸ் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் தென் சைக்காலஜியும் அதில் இருக்கும். இது எல்லாமே படிக்கணும். இது வந்து டெட் பேப்பர் 2க்குள்ளே சிலபஸ். ஸோ 10th வரைக்கும் உள்ள புக்குன்னு சொல்கிறாங்க. பட் 12th வரைக்குமே வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. அதே மாதிரி பேப்பர் 1 அப்படிங்கும்போது சேம் அதே தான். இந்த சிலபஸ் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் படிக்கணும். அண்ட் தென் 10th வரைக்கும் உள்ள சிலபஸ் படித்தா தான் வந்து அது கிளியர் பண்ண முடியும். ஓகேவா. இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 டெட்டு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடையாது. அது வந்து எதுக்கான தகுதி அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நியமன தேர்வு வைப்பாங்க யூஜிடிஆர்பி. அதுக்கான தகுதி தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த பேப்பர் 1 பேப்பர் 2ல் பாஸ் பண்ணுறது. ஓகேவா. இப்போ டெட்டு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து லைஃப் லாங் வேலிட் உங்களுக்கு. ஒரு தடவை நீங்கள் டெஸ்ட்டில் வந்து ஒரு 82 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து என்ன அப்படின்னா எப்போ வேணாலும் நியமன தேர்வு எழுதலாம். ஓகேவா. அண்ட் தென் டெட்டு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எழுதலாம். யூஜிடிஆர்பிங்கிறது உங்களுக்கு நியமன தேர்வு. அதில் வந்து உங்களோட மேஜரில் வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா. டோட்டலாக வந்து 150 கொஷின்ஸுமே வந்து உங்களோட மேஜரில் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு சைக்காலஜி கிடையாது. ஆல்ரெடி வந்து பேப்பர் 2 பேப்பர் 1ல் வந்து டெட் எக்ஸாமில் வந்து சைக்காலஜி எழுதியிருப்பீங்களா. அதனால் வந்து யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் மேஜரில் 10 யூனிட்ஸ் டோட்டலாக 150 கொஷின்ஸுமே உங்களோட மேஜரில் தான் இருக்கும். பட் இதில் வந்து தமிழ் குவாலிஃபையிங் எக்ஸாமும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பியோட கம்பேர் பண்ணும்போது அதில் படித்த யூனிட்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி யூஜிடிஆர்பிலையும் அதே யூனிட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்ஜிப்ரா, ரியல், காம்ப்ளெக்ஸ், ஓஆர் அண்ட் ஸ்டாட் 1 ஸ்டாட் 2 ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே யூனிட்டாக கொடுத்துருக்காங்க யூஜிடிஆர்பியில். அண்ட் தென் ஃபூரியர் சீரிஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த யூனிட்ஸ் எல்லாமே நீங்கள் பிஜிடிஆர்பியில் படிச்சிருப்பீங்க இல்லையா. சேம் அதே சிலபஸ் தான் வந்து என்ன அப்படின்னா யூஜிடிஆர்பிலையும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து 3 யூனிட்ஸ் இருந்தது. ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ் அண்ட் தென் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அது மாதிரி 3 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ ஆல்ரெடி பிஜிடிஆர்பி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஜிடிஆர்பி ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா 7 யூனிட்ஸ் வந்து அதில் படித்த யூனிட்ஸ் தான் வந்து உங்களுக்கு அப்படியே வரும். அண்ட் தென் யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வந்து கட் ஆஃப் பேசிஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஹையஸ்ட் கட் ஆஃப்லேருந்து மார்க்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க, அதாவது பிஜி வித் பிஎட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஜிடிஆர்பியே ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு. அண்ட் தென் நீங்கள் வந்து பிஜி படிக்கலை யூஜி வித் பிஎட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டெட் பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு யூஜிடிஆர்பி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு தான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் பிஜிடிஆர்பி ஆர் யூஜிடிஆர்பி இதை சூஸ் பண்ணுங்கள். டீச்சிங் ப்ரொஃபஷனில் போகல, நீங்கள் டிகிரி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் போகிறது பெஸ்ட்டு. ஓகேவா. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அதில் குரூப் 1 குரூப் 2 அண்ட் தென் நிறைய கேடர் இருக்குது. ஸோ குரூப் 1ல் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஹையஸ்ட் உங்களுக்கு வந்து ஐஏஎஸ் கூட ஆகலாம், கலெக்டர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரொமோஷனில் ஸோ நிறைய அதில் இருக்குது, கேட்டகரிஸ் வைஸ் நிறைய இருக்குது. அது மாதிரி குரூப் 1 அப்படிங்கிறது அது இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு பாஸ் பண்ண மட்டும் கிடையாது. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க. அண்ட் தென் இன்டர்வியூவும் வரும், அதுலேயும் வந்து கிளியர் பண்ணணும். பட் குரூப் 2A அண்ட் குரூப் 2 குரூப் 4லாம் வந்து என்ன கிடையாது அப்படின்னா எக்ஸாம் எழுதினாலே டேரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் தான். ஓகேவா.
என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து வெல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து டேரெக்டாக கட் ஆஃப் பேசிஸில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. வேறு எந்த எக்ஸாம் கிடையாது. உங்களோட மேஜர் மட்டும் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அண்ட் தென் சைக்காலஜி அண்ட் தென் ஜிகே. எக்ஸ்ட்ரா வந்து இப்போ தமிழ் குவாலிஃபையிங் எக்ஸாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் வந்து 10th தமிழ் புக் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.